திருப்பூர் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்பகை காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ரூபன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ரூபன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி தெய்வசிகாமணி அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் நள்ளிரவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் 14 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை நடந்து 13 நாட்கள் ஆகியும் இதுவரை துப்பு கிடைக்காமல் போலீசாரின் விசாரணையில் எந்தவித முன்னேற்றம் ஏற்படவில்லை. புலம்பெயர் தொழிலாளர்களிடம் கைரேகை மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை சேகரிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த செந்தில்குமார் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு பைனான்ஸ் தொழில் நடத்தி வந்ததாகவும் அதில் கடும் நஷ்டம் ஏற்பட்டதால் அந்த தொழிலை கைவிட்டு உள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் மீண்டும் கடந்த 1 வருடத்துக்கு முன்பு தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுள்ளார். இதில் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரிடம் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் செந்தில்குமார் அந்த நபரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த அந்த நபரின் பத்திரங்கள் செந்தில்குமாரின் வீட்டில் இருப்பதாகவும் அந்த பத்திரங்களை எடுப்பதற்காக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குமோ என்ற கோணத்தில் தற்பொழுது போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் நவீனா. மேலும் அந்த நபர் யார், அந்த நபருக்கு இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர் நவீனா. விவரங்களுக்கு நன்றி ரூபன்.